சின்ன பொண்ணே இங்க கொஞ்சம் வாமா. என்ன கூப்பிட்ட குரலுக்கு எத்தேன்னு வந்து நிப்பா? என்னாச்சுன்னு தெரியல மருமவளுக்கு. சரி போய் பாப்போம். ஒருத்திங்க கத்திக்கிட்டு இருக்காளே, என்ன ஏதுன்னு பாப்போன்னு ஏதாச்சும் இருக்கா? ஒண்ணும் இல்ல. நல்லா கண்ணாடியை மாட்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏடி சின்னதர உன்னதான் கூப்பிடுறான், திரும்பி பாரு. என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுமா? ஒரு நாள் நிம்மதியா டிவி பார்த்தா உனக்கு பொறுக்காதே. ஏம்மா இப்படி பண்ற? சண்டே ஒரு நாள் தானே நிம்மதியா டிவி பாக்குறேன். என்ன சொல்லுறதுன்னு தெரியல உனக்கெல்லாம். நானே நல்லா சோடா புட்டியா ஆல்ரெடி மாட்டிக்கிட்டே இருக்கேன். இன்னும் டிவியை பாரு, நல்லா விளங்கிடும். போய் சண்டேனா ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கான். எனக்கு எதுக்குப்பா? அதுக்கப்புறமா கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த சோடா படியை தூக்கி போட்டுட்டு உன்னையும் தூக்கி போடுவாங்க வேலையில இருந்து. சரி அதெல்லாம் எனக்கு எதுக்கு? எப்படியாச்சும் போய் பிச்சு. என் மருமக எங்க? என் மருமக கூப்பிட்ட குரலுக்கு வருவாளே, எங்க அவ? அவளம்மா, அவ சோஃபால படுத்துட்டு இருக்காமா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. என்னன்னு கேட்டா தலை சுத்துன்னு சொன்னான். அதனால சரின்னு சொல்லிட்டு இங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானே. அவ உள்ளே இருக்கா, நான் இங்க இருக்கேன். இல்ல என்ன மனுஷல இல்ல நீ என்ன புருஷன்னு கேட்கேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை நாங்க சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருக்காளா, இவன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கானா? என்ன ஆக்கத்துல இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சின்ன தர நீ வர போய் என்ன விஷயம்னு கேட்போம் வா. ரெண்டு பேரும் போயிட்டு முதல்ல அவளுக்கு அவ உடம்பு சரியில்லை நாங்க படுத்துக்கிட்டு இருக்கானா, இவன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கானா? சின்ன பொண்ணே என்னாச்சுமா இப்படி படுத்துக்கிட்டு இருக்கா? ஐயோ கடவுளே, என் குழந்தை ஒரு நாளும் இப்படி படுக்காது. என்னாச்சுன்னு தெரியலையே. சின்ன பொண்ணே எம்மாடி சின்ன பொண்ணே, என்னம்மா பண்ணுது உடம்புக்கு? அத்தைக்கிட்ட சொல்லி, அத்தை வந்திருக்காளா? எத்தே வாங்க அத்தே, எனக்கு ஒன்றும் முடியல அத்தே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அத்தே. தலை ரொம்ப சுத்துதத்தே, வாந்தியாக வருதத்தே. அதான் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுக்கலாமேன்னு படுத்தேன். ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, பயப்படாத சரியா? சின்ன கிட்ட சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். ஒன்றும் இருக்காதுமா, ஒன்றும் இருக்காது. சாப்பிட்ட பொருளே ஏதாச்சும் ஒத்துக்காமையாக இருக்கும். பயப்படாதடி என் தங்கமே. சின்னதர உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த காலத்தில் ஒரு சில புருஷன்லாம் இப்படி தான் இருக்கீங்க. கொஞ்சம் கூட பொண்டாட்டி மேலே அக்கறையே இல்லாமல். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உன்னை என்னதான் நான் வளர்த்தேன்னு, என்னதான் நான் முதல்ல எதை கொண்டு அடிச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. போ முதல்ல போய் கிளம்பி சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியை பாரு. சரிம்மா, என்ன மன்னிச்சிருமா, நான் இனிமே பண்ண மாட்டேன் அந்த மாதிரி. சின்ன பொண்ணே வா, சின்ன பொண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். என் சின்ன பொண்ணே எழுந்துருமா, போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வாமா. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு போய் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வா போ. சரிங்க அத்தே, போயிட்டு வரேன். அரை மணி நேரத்துக்கு பிறகு. ஐயோ கடவுளை, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. இவன் ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல மாட்டேங்கிறான். என்னதான் பிள்ளையோ தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, எதுவுமே என்ன கெட்ட விஷயமா இருக்கக்கூடாது கடவுளே. அவளுக்கு உடம்பு சரியாகி வீட்டுக்கு நல்லபடியாக வந்துடணும். மருமவளேன்னு கூப்பிட்டா ஓடி வருவா, எத்தேன்னு சொல்லி. ஐயோ கடவுளே, ஒரு நாள் வீட்டில் அமைதியாக படுத்த உடனே வீடே வெறிச்சோடி போயிட்டேமா. ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறானா இவன்? என்னதான் பிள்ளைன்னு எனக்கு தெரியல. இந்த ஆக்கத்தில் தான், என்ன ஆக்கத்தில் தான் இவன் இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் அப்பா மாதிரி புத்தி. சொல்லுங்க மேம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? மேடம், எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, தலைச்சூத்தல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்தோம். ஓ அப்படிங்களா, சரி. வேற ஏதாச்சும் தொந்தரவு இருக்கா உங்களுக்கு? ஆமாம், 2 நாளாக ஒரே வாமிட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் காலையிலேருந்து ரொம்ப தலைச்சுத்தல் மாதிரி இருக்குது. எழுந்துக்கவே முடியல. தலையை தூக்குனாலே ரொம்ப வலிக்குது மேடம். ஓ அப்படிங்களா, சரி. உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் எப்போ? ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வர வேண்டியது, ஆனால் இன்னும் பீரியட்ஸ் வரல. ஓ சரி. நீங்க அதுல உட்காருங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சரிங்களா? சரிங்க டாக்டர், நான் வெளியே இருக்கேன். ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்ல விஷயமே நடக்கும் சரிங்களா? இது மேலே ஏறி படுங்க. செக் பண்ணியாச்சு. எழுந்து மேலே வாங்கம்மா. இங்க வாங்க, கீழே வாங்க, எங்கிட்ட வாங்க. சரிங்க டாக்டர். உங்க நேம் என்னதுமா? சின்ன பொண்ணு. சரி ஓகேம்மா, எல்லாம் நல்ல விஷயம் தான். உங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க சரிங்களா? சரிங்க டாக்டர். என்னங்க உள்ள வாங்க. சொல்லு சின்ன பொண்ணே. இங்க வாங்க. அதோ வரேன் சின்ன பொண்ணே. சொல்லு சின்ன பொண்ணே, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை என்னாச்சு? ஏதாச்சும் சொன்னாங்களா டாக்டரு? இல்லைங்க, என்கிட்ட எதுவும் சொல்லல. எல்லாம் நல்ல விஷயம் தான் சொன்னாங்க. என்னன்னு சொல்லல. உங்களை கூப்பிட சொன்னாங்க. வாங்க, நீங்களும் போய் 2 பேரும் என்னன்னு கேட்டுட்டு வருவோம். சரி சின்ன பொண்ணே. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? எதனா பிரச்சனையா? இல்லை என்னன்னு சொல்லுங்க, என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பயப்படாதீங்க சரிங்களா? எல்லாம் நல்ல விஷயம் தான். சின்ன பொண்ணும் நீங்களும் அப்பா அம்மா போறீங்க, அதுதான். அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க சரிங்களா? என்ன டாக்டர் சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாங்க, உண்மையா தான் சொல்றேன். சந்தோஷமான விஷயம் தான்.
கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க ரெண்டு பேரும். நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன் சரிங்களா? நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்க தேர்ட் மந்த் ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் வாங்க. அது வரைக்கும் நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் மட்டும் கண்டினியூவா ரெகுலரா சின்ன பொண்ணுக்கு கொடுங்க சரிங்களா? சரிங்க டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருக்கு, வீக்கா தான் இருக்காங்க அவங்க ரொம்ப. அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க சரிங்களா? சரிங்க டாக்டர். என்னங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைங்க, அத்தை கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்னங்க. ஆமா சின்ன பொண்ணே, வா ரிப்போர்ட் வாங்குறதுக்காக வெளியே வெயிட் பண்ணுவோம். ரிப்போர்ட் கிடைச்ச உடனே அம்மா கிட்ட உடனே போய் சொல்லிடுவோம் உடனே. சரியா? அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்க, வாங்க போவோம். ரெண்டு பேரும் போன இடம் போன மாதிரி இருந்துக்கிட்டாங்களே. என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொன்னாங்களா? ஐயோ கடவுளே, என்னதான் ஆகுதுன்னு தெரியலையே. எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போலயே. கடவுளே முருகா, எல்லாம் நல்லபடியா முடியணும்ப்பா. சின்ன பொண்ணு உடம்பு குணமாயி வீட்டுக்கு வரணும். எம்மா எம்மா எங்கம்மா இருக்கா? வந்துட்டாங்க போலயே ஒரு வழியா. சின்னதர இங்கதான் இருக்கேம்மா. இதோ வரேம்மா. ஏழு சின்னதர, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? போனேமா ஒரு இடத்துக்கு போனோமா, என்ன ஏதுன்னு வீட்டுல ஒருத்தி இருக்காளே சொல்லணும்னு ஏதாச்சும் இருக்கா உனக்கு? இங்க நான் எவ்வளவு பயந்துகிட்டு இருந்தேன் தெரியுமா? எம்மா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ அப்படியே ஷாக் ஆயிருவா. சந்தோஷத்துல உனக்கு கையும் புரியாது காலும் புரியாது. என்னெல்லாம் வளரிட்டு இருக்கா? ஹாஸ்பிட்டல் அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீ மெண்டல் ஆயிட்டியா? எம்மா, முதல்ல என்ன பேச விடு. ஆமாங்க அத்தை, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். முதல்ல நீங்க சிரிச்ச முகத்தோட இருங்க, கோவப்படாதீங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல, மண்டையே வெடிக்கும் போல. என்ன விஷயம் சொல்லுங்க. எம்மா, நீ பாட்டியாவ போறா. என்ன லட்சணத்தை சொல்ற? உண்மையாவா? ஆமாமா, உண்மையாத்தான். இதோட இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் ஆகுதான். இன்னும் 3வது மாசம் ஸ்கேன் எடுக்க வர சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இவ தலை சுத்தல் வாந்தி அப்படின்னு இருந்திருக்கா. நான் ஒரு கூறு கெட்டவ. இவ சொல்லும் போதே நான் கேட்கல, நான் எப்போ தள்ளி போயிருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே முருகா, நல்ல விஷயத்தையே சொல்லி அனுப்பியிருக்கையா, ரொம்ப நன்றியா முருகா. எம்மாடி சின்ன பொண்ணே, இங்க வா, அத்தை கிட்ட வா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. எம்மாடி குனியாதம்மா. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் குனிய கூடாது சரியா? நீ நல்லா இருப்ப எப்பவுமே. சரிங்க அத்தை. போங்க, போய் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. அத்தை உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வரேன். சரிங்க அத்தை. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஹாப்பியா இருக்குல்ல எனக்கு. ஏழு சின்னதோர, இனிமேதான் நம்ம அவளை பத்திரமா பாத்துக்கணும் சரியா? நீ எந்த வேலையும் அவளுக்கு சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். போ, அவ கூடயே இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கோ. நான் அதுக்குள்ள சமைச்சு அவளுக்கு விருந்து ரெடி பண்றேன். ரெண்டு பேரும் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, போங்க. சரிம்மா. ஹூ 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 லலலா. கொண்டாட்டம், இனி எனக்கு கொண்டாட்டம். ஜாலியோ ஜாலி, ஜிம்கானா ஜாலி, டிங்கர். 2 பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சின்ன பொண்ணுக்கு வேற ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்ன பண்றது தெரியலையே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். இனி இந்த விஷயத்த நீதான் இவங்க 2 பேருக்கும் தெரியாம பாத்துக்கணும் முருகா. எப்படியாச்சும் நல்லபடியா சின்ன பொண்ணுக்கு குழந்தை பிறந்துடணும்.